வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நவம்பர் 13ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் கண்டுபிடி வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 11வது உலக தமிழர் பொருளாதார மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் கோலாலம்பூர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 11th வேர்ல்டு தமிழ்ஸ் எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது மலேசியாவுடைய தலைநகரான கோலாலம்பூரில் நடைபெற போகுது. இது நவம்பர் 15ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் நடைபெற போகுது. இதற்கு தலைமை தாங்கிறவர் யார் அப்படின்னா மலேசியாவுக்கான இந்திய தூதரான BN ரெட்டி அப்படிங்கிறவர். இதில் தொடக்கம் பார்த்தீங்கன்னா தமிழகத்துடைய சார்பில் தமிழ்நாட்டுடைய மூத்த அமைச்சரான துரைமுருகன் பண்ணுறாரு. ஓகேவா, அவர் தான் தமிழ்நாட்டு சார்பில் இதை தொடங்கி வைக்கிறாரு. நிறைவுரை வழங்குறது யார் அப்படின்னா தமிழக சட்டப்பேரவை தலைவரான அப்பாவு அவர்கள். உலக தமிழர் பொருளாதார முதல் மாநாடு இது சென்னையில் தான் நடைபெற்றது. 2009ஆம் ஆண்டு நடைபெற்றது. இது பார்த்தீங்கன்னா 11வது மாநாடு இப்போ நடைபெற போகிறது. அடுத்தது, இந்தியாவின் முதல் விண்வெளி பயிற்சி அந்தரிக்ஷா அபியாஸ் 2024 தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் டெல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் அந்தரிக்ஷா அபியாஸ் அப்படிங்கிற ஒரு விண்வெளி பயிற்சி நடைபெற்றது. இதை பாதுகாப்பு விண்வெளி நிறுவனம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் நடத்தியிருக்காங்க. டிஃபென்ஸ் ஸ்பேஸ் ஏஜென்சி அப்படிங்கிற அமைப்பு தான் நடத்தியிருக்காங்க. இது நவம்பர் 11ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்றது. இதில் இந்திய பாதுகாப்பு படையில் விண்வெளி தொடர்பான பயிற்சி வழங்கியிருந்தாங்க. இப்போது ஒரு நாடு நம்மளை விண்வெளியில் போய் தாக்கணும் அப்படின்னா 2 விதமாக தாக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேட்டலைட், அதெல்லாம் பல கோடி மதிப்பிலானது, அதை விண்வெளியிலேயே தாக்கி அழிச்சிட முடியும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா விண்வெளியிலேருந்தே நம்ம பூமியில் நம்ம தாக்கலாம். நம்ம இந்தியாவில் நமக்கான அணுகுண்டு ஏதாவது போட்டு தாக்குதல் நடத்தலாம். இனி எதிர்காலத்தில் இந்த மாதிரி எல்லாம் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஓகேவா, அப்போ அந்த டைமில் நம்மளை எந்த மாதிரி பாதுகாத்துக்கணும், அந்த டைமில் நம்ம எந்த மாதிரி செயல்படணும், அந்த மாதிரி ஒரு பயிற்சியை முதல் முறையாக நடத்தியிருக்காங்க. அதோடைய பேர் தான் அந்தரிக்ஷா அபியாஸ் அப்படிங்கிறது. இந்த டிஃபென்ஸ் ஸ்பேஸ் ஏஜென்சி அப்படிங்கிற அமைப்பு தான் இதை நடத்தியிருக்காங்க. இந்த அமைப்பு 2018ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. இதோடைய தலைமையகம் கர்நாடகாவுடைய தலைநகரான பெங்களூரில் தான் இருக்குது. அடுத்தது, போட்டித் தேர்வுகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள யாருடைய தலைமையில் மத்திய அரசு குழு உருவாக்கியது? இதற்கான ஆன்சர் K. ராதாகிருஷ்ணன். இதில் பாருங்கள், ஆப்ஷன் பியில் இருக்கிறது CP ராதாகிருஷ்ணன், அவர் கவர்னர். ஆனால் நமக்கான ஆன்சர் இது அப்படின்னா ஆப்ஷன் ஏல இருக்கிற K. ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் தான். இவர் இஸ்ரோவுடைய முன்னாள் தலைவர். இப்போ பாருங்கள், தேசிய தேர்வுகள் முகமை அவங்க சார்பில் சில எக்ஸாம்ஸ் எல்லாம் நடத்துகிறாங்க. நீட் UG எக்ஸாம் நடத்துகிறாங்க, JEE எக்ஸாம் நடத்துகிறாங்க, அப்புறம் CUET எக்ஸாம் நடத்துகிறாங்க, NTET எக்ஸாம் நடத்துகிறாங்க, நெட் எக்ஸாம் நடத்துகிறாங்க. இந்த எக்ஸாம்லாம் அவங்க தான் நடத்துகிறாங்க. அப்போது அவங்க நடத்துகிற சில எக்ஸாமில் இப்போ ரீசெண்டாக சில முறைகேடுகள் நடந்தது. அப்போது அந்த எக்ஸாம் தொடர்பாக சில சீர்திருத்தங்கள் பண்ணணும் அப்படின்னு மத்திய அரசு முடிவு பண்ணாங்க. அதற்காக தான் K. ராதாகிருஷ்ணன் தலைமையில் 7 பேர் கொண்ட உயர்நிலை குழுவை அமைத்திருந்தாங்க. இந்த ஆண்டு ஜூலை மாதம் தான் உருவாக்கியிருந்தாங்க. இப்போ அந்த அமைப்பு, அந்த குழு அவங்களுடைய ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டுடைய அடிப்படையில் சில சீர்திருத்தங்களை அடுத்த ஆண்டு, அதாவது 2025ஆம் ஆண்டு ஜனவரி முதலிருந்து அறிமுகம் பண்ண போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் UPSC எக்ஸாம் 2024-25, அதாவது அடுத்த ஆண்டு நடைபெற போகிற UPSC எக்ஸாமுக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபீஸ்லேருந்து 75% டிஸ்கவுண்ட் வழங்குகிறோம். இதற்கான கிளாஸஸ் எங்கே நடைபெறுது அப்படின்னா சென்னையில் அண்ணா நகரில் நம்ம இன்ஸ்டியூட்டில் தான் நடைபெறுது. நீங்கள் IAS எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதற்கான கிளாஸ் நம்ம நவம்பர் 3ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இப்போ கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் இருக்குல்ல, அதில் ப்ரிலிம்ஸ் அப்புறம் மெயின்ஸ் இதற்கான கிளாஸஸுமே நடத்துகிறோம். நம்ம ஏற்கனவே ஜட்ஜாக இருக்கிறவங்கள வச்சு தான் இதற்கான கிளாஸஸ்லாம் நடத்துகிறோம். இதில் 40 ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸுமே அடங்கும். இதற்கான கிளாஸ் ஆன்லைன்லேயே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம், அல்லது நேரடியாக நம்ம இன்ஸ்டியூட்டில் கூட படிக்கலாம். நீங்கள் நேரடியாக படிக்கணும் அப்படின்னா சென்னையில் அண்ணா நகரில் நம்ம இன்ஸ்டியூட் இருக்குது, அங்கே படிக்கலாம். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற 2 நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, டாஸ்மாக் அமைப்பு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 1975. டாஸ்மாக் இதோடைய விரிவாக்கம் தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் லிமிடெட் அப்படிங்கிறது தான். இப்போது எதனால் இதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா டாஸ்மாக் கடைகளில் டிஜிட்டல் முறையில் விற்பனையை தொடங்கியிருக்காங்க. முதல் கட்டமாக கோவை வடக்கு மற்றும் வடசென்னை இந்த மாதிரி 2 பகுதிகளில் இருக்கிற டாஸ்மாக் கடைகளில் இதை தொடங்கியிருக்காங்க. என்ன மாதிரி பண்ண போகிறாங்க அப்படின்னா மது பாட்டில்கள் வாங்கும்போது
அந்த குடிமகன் இருக்காங்கல்ல, சாரி மது ஆர்வலர்கள் இருக்காங்கல்ல, அந்த மது ஆர்வலர்களுக்கு ரசீது வந்து வழங்குவாங்க. அப்போ தான் வந்து என்னென்னா அந்த மது விற்கிறவங்க ஏமாற்ற முடியாது. இல்லைன்னா வந்து இது இவ்வளோ ரூபாய் இது இவ்வளோ ரூபாய் அப்படின்ற மாதிரி வாயால் சொல்லி வந்து அதிகமான காசு வாங்கிடுவாங்க. கரெக்டான ரசீது கொடுக்கும்போது ஏமாற்ற முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜிபே உள்ளிட்ட சேவைகள் மூலமாக பணமும் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்ற மாதிரி இதை டிஜிட்டலாக கொண்டு வராங்க. அவ்வளோதான். அடுத்தது, தொலைதூரம் சென்று தரை இலக்கை தாக்கும் ஏவுகணை தற்போது முதல் முறையாக எங்கு சோதனை செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் சந்திப்பூர். இப்போது LRLACM அப்படிங்கிற ஒரு மிசைல், ஒரு ஏவுகணையை பரிசோதனை பண்ணியிருக்காங்க. அதாவது லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் க்ரூயிஸ் மிசைல் அப்படிங்கிற ஒரு ஏவுகணையை பரிசோதனை பண்ணியிருக்காங்க. தொலைதூரம் சென்று தரை இலக்கை தாக்கும் ஏவுகணை அப்படிங்கிறது இதோடைய முதல் சோதனை இப்போ பண்ணியிருக்காங்க. எங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒடிசாவில் சந்திப்பூரில் ஒருங்கிணைந்த சோதனை தளம் அப்படிங்கிற பகுதி இருக்குது, அங்கே தான் இதை பண்ணியிருக்காங்க. இதை சோதனை பண்ணது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம், அதாவது DRDO இருக்காங்கல்ல, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், அவங்க தான் இதை வந்து சோதனை பண்ணியிருக்காங்க. இதை யார் உருவாக்கியிருந்தாங்க அப்படின்னா இதை பெங்களூரில் இருக்கிற வானூர்தி மேம்பாட்டு நிறுவனம் தான் உருவாக்கியிருந்தாங்க. அது கூடவே இந்த DRDO அமைப்பு அப்புறம் பிற இந்திய தொழிற்சாலைகள்லாம் இணைந்து இதை உருவாக்கியிருக்காங்க. மெயினாக உருவாக்குனது வந்து வானூர்தி மேம்பாட்டு நிறுவனம் பெங்களூரில் இருக்குல்ல, அந்த அமைப்பு தான் இதை உருவாக்கியிருக்காங்க. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் யார் அப்படின்னா ராஜ்நாத் சிங் அவர்கள் தான். அடுத்தது, தற்போது எந்த படையில் அனைத்து பெண்கள் படைப்பிரிவை அமைக்க மத்திய அரசு அனுமதி அளித்தது? இதற்கான ஆன்சர் CISF. இப்போ பார்த்தீங்கன்னா முதல் முறையாக அனைத்து பெண்கள் CISF படைப்பிரிவை அமைக்கிறதுக்காக மத்திய அரசு வந்து அனுமதி வழங்கியிருக்காங்க. CISF அப்படின்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படிங்கிறது, தமிழில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை அப்படிங்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் SSC GD எக்ஸாம் அப்ளை பண்ணிருங்கல்ல, அதில் வந்து நிறைய வேலைகள் இருக்கும். CISF, அதுக்கப்புறம் BSF, CRPF, ITBP, SSB இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதில் வந்து ரொம்ப ஒரு நல்ல போஸ்டிங் அப்படின்னா இந்த CISF அப்படிங்கிறது, நல்ல டிபார்ட்மெண்ட் அப்படின்னா இந்த CISF அப்படிங்கிறது. அவங்களுடைய பணிகள் என்னென்ன அப்படின்னா முக்கிய பிரமுகர்களை பாதுகாக்கிறது, நாடாளுமன்றத்தை பாதுகாக்கிறது, அப்புறம் டெல்லி மெட்ரோ, விமான நிலையங்கள், அப்புறம் வரலாற்று சின்னங்கள், இதெல்லாம் பாதுகாக்கிறது. அப்போது இது வந்து கொஞ்சம் பாதுகாப்பான பணி தான். ஏன்னா வந்து BSF அப்படின்னா நீங்கள் பாகிஸ்தான் பார்டர் மற்றும் பங்களாதேஷ் பார்டரில் காவல் காக்க வேண்டியது இருக்கும், அது கொஞ்சம் ஆபத்தான வேலை தான். ஆனால் இது வந்து மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஆபத்து குறைவான வேலை, ரொம்ப சேஃப்டியான வேலை தான். ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள், இந்த CISF படையில் முதல் அனைத்து பெண் படைப்பிரிவை வந்து உருவாக்க போகிறாங்க. இதில் மொத்தமாக 1025 பெண் காவலர்கள் இருப்பாங்க. அடுத்தது, நடப்பு டென்னிஸ் காலண்டரில் உலகின் நம்பர் 1 வீரராக நிறைவு செய்தவர் யார்? இதற்கான ஆன்சர் ஜானிக் சின்னர். இப்போ இந்த ஆண்டு டென்னிஸில் நடைபெற வேண்டிய முக்கியமான போட்டிகள் எல்லாம் நடைபெற்று முடிந்தது. அப்போது ஒரு ஆண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் முதல்ல நம்பர் 1 இருப்பார், அப்புறம் இன்னொருத்தர் வேற ஒரு போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலமாக அவர் நம்பர் 1 ஆவார். இந்த மாதிரி எல்லாமே மாறி மாறி இருப்பாங்க. அப்போது அந்த கேலண்டர் ஆண்டில் முடியும் போது யார் நம்பர் 1 இருக்காங்க அப்படிங்கிறது தான் இதில் வந்து சொல்கிறாங்க. அப்போது நடப்பு டென்னிஸ் காலண்டர் ஆண்டுடைய முடிவில் உலகத்துடைய நம்பர் 1 வீரராக இருக்கிறவர் இத்தாலியை சேர்ந்த ஜானிக் சின்னர் அப்படிங்கிறவர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தினமணி நியூஸ் பேப்பர்ல எல்லாம் யானிக் சின்னர் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. யானிக் சின்னர் அப்படின்னு ஒரு நாள் கொடுக்குறாங்க, இன்னொரு நாள் வந்து ஜானிக் சின்னர்னு கொடுக்குறாங்க. ஆனால் இங்கிலீஷில் ஸ்பெல்லிங் வந்து ஜானிக் சின்னர் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து யானிக் சின்னர் அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுங்க, அது வேற ஒருத்தர் அப்படின்னு நினைக்க வேண்டாம், இவரை தான் அப்படி சொல்கிறாங்க. சரியா? அப்படி பார்க்கும்போது இந்த பெருமையை பெறுற முதல் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர் ஜானிக் சின்னர் அவர்கள் தான். அதே மாதிரி உலகத்துடைய நம்பர் 1 வீராங்கனையா இப்போ இருக்கிறவங்க அரினா சபலன்கா, இவங்க பெலாரஸ் நாட்டை சேர்ந்த வீராங்கனை. அடுத்தது, எந்த ஆண்டு உலகின் மிக வெப்பமான ஆண்டாக அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2024. இப்போ பாருங்கள், இதுவரைக்கும் பதிவு செய்யப்பட்டதிலேயே ரொம்ப ரொம்ப வெப்பமான ஆண்டு எது அப்படின்னா அது 2024 ஆண்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஜனவரி மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதம் வரை இருக்குல்ல, இந்த டைமில் நம்ம உலகத்துடைய சராசரி வெப்பம் தொழில் புரட்சிக்கு முந்தைய காலத்தை விட 1.54 டிகிரி செல்சியஸ் வந்து அதிகமாக இருக்குது. இதில் என்ன அப்படின்னா நம்ம பாரிஸ் உடன்படிக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும். 2015 ஆண்டு COP21 அப்படிங்கிற மாநாட்டில் இந்த பாரிஸ் உடன்படிக்கை வந்து போட்டிருந்தாங்க. இது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம வந்து தொழில் புரட்சி நடக்கிறதுக்கு முன்னாடி, தொழில் புரட்சினா என்ன, நம்ம வந்து மிஷின்ஸ் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நார்மலாக இருந்திருக்கும், பெரிய பொல்யூஷன் எல்லாம் ஆயிருக்காது, மாசுபாடெல்லாம் பெருசாக ஆயிருக்காது, நார்மலாக இருந்திருக்கும். அந்த டைமை விட நம்ம 1.5 டிகிரி செல்சியஸ் இந்த புவியுடைய வெப்பம் வந்து அதிகமாக விடவே கூடாது, நம்ம அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் COP21 இருக்குல்ல, அதில் தான் இந்த ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. ஆனால்
இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஜனவரிலேருந்து செப்டம்பர் வரைக்கும் இது 1.54 டிகிரி செல்சியஸை தாண்டி இருக்குது. ஓகேவா? அப்போது இது வந்து 1.5 டிகிரி செல்சியஸை விடைக்கும் அதிகம் தானே. அதான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடந்த 10 ஆண்டுகள், அதாவது 2015 ஆண்டுலேருந்து 2024 ஆண்டு வரைக்கும் மிக வெப்பமான ஆண்டுகள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் மிக வெப்பமான 10 ஆண்டுகள் உலகத்திலேயே எது அப்படின்னா இந்த 10 ஆண்டுகள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டை தந்த அமைப்பு உலக வானிலை அமைப்பு அப்படிங்கிறது, வேர்ல்டு மெட்ரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது. இப்போ COP 29வது மாநாடு நடைபெறுதில்ல, அங்கே தான் இந்த அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க, சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கான கேள்வி, இந்த COP 29வது மாநாடு இது வந்து எங்கே நடைபெறுது, எந்த நகரில் நடைபெறுது, எந்த நாட்டில் அந்த நகர் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? அது ரொம்ப முக்கியமானது. COP 29வது மாநாடு தற்போது எங்கே நடைபெறுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது 55வது இந்திய சர்வதேச திரைப்பட விழா எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் கோவா. இப்போ பாருங்கள், திரைப்பட விழா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விழாவாக இருக்கும். நீங்கள் ஒரு திரைப்பட ஆர்வலராக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை வந்து இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு வந்து போகணும். ஓகேவா? இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போது ஒரு நாளே 4 திரைப்படங்கள் வந்து திரையிடுவாங்க. அந்த 4 திரைப்படங்களும் சாதாரண படங்களாக இருக்காது, உலகத்திலேயே சிறந்த படங்களாக இருக்கும். ஓகேவா? அடுத்தது அந்த படம் திரையிட்டு முடித்த உடனேயே அந்த படத்துடைய டைரக்டர், அப்புறம் வந்து நடிகர் நடிகைகள், அப்புறம் வந்து திரைக்கதை எழுத்தாளர், இவங்க எல்லாருமே வந்து நம்மக்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு படம் பார்க்குறது பிடிக்கும் அல்லது இந்த படத்தை சம்மந்தமாக உங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணுறதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முறை இதில் போய் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அது பிடிக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த கொஸ்டினுக்கு வரலாம். 55வது இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது இப்போது நடைபெறுது. எங்கே நடைபெற போகுது அப்படின்னா கோவாவுடைய பனாஜி நகரில் தான் நடைபெற போகுது. இது நவம்பர் 20ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் நடைபெற போகுது. இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னா யங் ஃபிலிம் மேக்கர்ஸ் த ஃபியூச்சர் இஸ் நவ் அப்படிங்கிறது. அதாவது இளமையான ஃபிலிம் மேக்கர்ஸ், எதிர்காலம் வந்து இப்போ இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபிலிம் மேக்கர்ஸ் அப்படின்னா யார் ஒருத்தங்க படம் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்காங்களோ அவங்கள தான் சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது ப்ரொடியூசராக இருக்கலாம், டைரக்டராக இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து கேமராமேனாக இருக்கலாம், ஆக்டராக இருக்கலாம், இவங்க எல்லாருமே ஃபிலிம் மேக்கர்ஸ் தான். ஓகே, இந்த விழாவில் சத்யஜித் ரே வாழ்நாள் சாதனையாளர் விருது பிலிப் நோயிஸ் அப்படிங்கிறவருக்கு வந்து கொடுக்குறாங்க. இவர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு டைரக்டர். இந்த இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது 1952ஆவது ஆண்டுலேருந்தே நடைபெற்று இருக்கு. அப்போ தான் இதை முதலாக தொடங்கியிருந்தாங்க. அடுத்தது, தாய்லாந்து நாட்டுடைய சுற்றுலா தூதர் மற்றும் ஆலோசகராக பாலிவுட் நடிகரான சோனு சூட் அவர்களை வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க. இவர் தாய்லாந்து நாட்டுடைய சுற்றுலாத்துறை விளம்பர பணிகளை வந்து மேற்கொள்வார். அதே மாதிரி இந்தியா மற்றும் தாய்லாந்துக்கு இடையில் சுற்றுலா ஊக்குவிப்பு செயல்பாடுகளை வந்து இவர் மேற்கொள்வார். அடுத்தது, மிருதங்கம் கலைஞரான வரதராவ் கமலாகர ராவ் அப்படிங்கிறவர் இப்போ மரணம் அடைந்துட்டார். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ல எல்லாம் கேட்கலாம், இப்படி ஒருத்தர் இப்போ மரணம் அடைந்தவர், அவர் வந்து எந்த இசைக்கலையுடன் தொடர்புடையவர் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அந்த மாதிரி நிறைய கேட்டுகிட்டே இருக்காங்க. சரியா? இவர் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் விருது கூட பெற்றிருக்காரு. நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவரான சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள்கிட்ட இருந்து குடியரசுத் தலைவர் விருது கூட பெற்றிருக்காரு. அடுத்தது, இப்போ சென்னையில் ஸ்டார்ட் அப் சென்னை செய்க புதுமை நிகழ்ச்சி அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னையில் IIT மெட்ராஸில் தான் இது நடைபெற்றது. இதில் வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டிற்கு ஒரு இலக்கு இருக்குது. என்னென்னா 2030ஆவது ஆண்டுக்குள்ளாடி $1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை நம்ம வந்து அடையணும் அப்படிங்கிறதுக்கான இலக்கு தான். அது நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். தெரியாதவங்களுக்கு வேண்டி இதை நீங்கள் வந்து பார்த்துங்க. இதை வந்து மறுபடியும் இந்த ஒரு மாநாட்டில் சொல்லியிருக்காங்க, இந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம முக்கியமான ஒரு இயக்கத்தை பற்றி பார்க்கணும். அது என்னென்னா ஸ்டார்ட் அப் TN அப்படிங்கிற ஒரு இயக்கம். இது 2021ஆவது ஆண்டு உருவாக்கியிருந்தாங்க. இதோடைய வேறு பெயர் டான்சிம் அப்படிங்கிறது. டான்சிம் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இனோவா TN மிஷன் அப்படிங்கிறது. இது எதற்காக அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை ஊக்குவிக்கிறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு. இதில் எப்படி ஊக்குவிப்பாங்க அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் ஆரம்பக்கட்ட ஆதார் நிதி அப்படிங்கிறது வழங்குவாங்க, டான்சீட் அப்படிங்கிறது வழங்குவாங்க. நிதி உதவி வழங்கி அந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க. டான்சீட் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் சீட் கிராண்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது. ஓகே, ரிவிஷன் பார்க்கலாம். 11வது உலக தமிழர் பொருளாதார மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் கோலாலம்பூர். அடுத்தது, இந்தியாவின் முதல் விண்வெளி பயிற்சி அந்தரிக்ஷா அபியாஸ் 2024 தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் டெல்லி. அடுத்தது, போட்டித் தேர்வுகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள யாருடைய தலைமையில் மத்திய அரசு குழு உருவாக்கியது? இதற்கான ஆன்சர் K. ராதாகிருஷ்ணன். அடுத்தது,
டாஸ்மாக் அமைப்பு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 1975. அடுத்தது, தொலைதூரம் சென்று தரை இலக்கை தாக்கும் ஏவுகணை தற்போது முதல் முறையாக எங்கு சோதனை செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் சந்திப்பூர். அடுத்தது, தற்போது எந்த படையில் அனைத்து பெண்கள் படைப்பிரிவை அமைக்க மத்திய அரசு அனுமதி அளித்தது? இதற்கான ஆன்சர் CISF. அடுத்தது, நடப்பு டென்னிஸ் காலண்டரில் உலகின் நம்பர் 1 வீரராக நிறைவு செய்தவர் யார்? இதற்கான ஆன்சர் ஜானிக் சின்னர். அடுத்தது, எந்த ஆண்டு உலகின் மிக வெப்பமான ஆண்டாக அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2024. அடுத்தது, 55வது இந்திய சர்வதேச திரைப்பட விழா எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் கோவா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அதே மாதிரி அக்டோபர் மாதத்துடைய முக்கியமான 50 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம போட்டிருந்தோம். அது நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து அந்த வீடியோக்கான PDF வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்போம். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. சென்னை ஸ்ரீ ராஜீவ் காந்தி IAS அகாடமியில் UPSC, TNPSC Group 1, Group 2 மற்றும் TNPSC சிவில் ஜட்ஜ், APP எக்ஸாம் உட்பட போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், ஃபீல்ட் சர்வேயர், லேண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ஆகிய பணிகளுக்கான சிறப்பு கோச்சிங்ல ஜாயின் பண்ணுங்க. 100% பாஸ் பண்ணுங்க, அரசு அதிகாரி ஆயிடுங்க.